முடியாது. எனக்கு ஒரு பயம், நடுக்கம். ஜெபிச்சாலுமே எனக்கு பயந்துக்கினே இருப்பேன். அந்தி பசங்கன்னு ஜெபிக்க மாட்டேன். அதேமாரி சாப்பிட்டாலும் குடல் பக்கத்துலேயே அப்படியே சுறுசுறுன்னு குத்துற மாதிரி இருக்கும். பாஸ்டர் ஐயா அதுமாதிரி சொன்னார், ஆனால் உனக்கு விடுதலை கிடையாதுன்னு. அதேமாதிரி எனக்கு விடுதலை கிடச்சி நெஞ்சு பயிரில் அடிச்சுன்னு இருந்தது. இப்போ எதுவுமே இல்லை. நல்லா எனக்கு சுகம் கிடச்சிது, பயம் போச்சு. நல்லா அந்தி பஸ்ஸில் நல்லா ஜெபிச்சேன். கர்த்தருக்கு கொடா இருக்கும் நன்றி. அப்பா எதனா வந்து நான் பெற்றுக்கொண்டு போனால் நான் விடுதலை ஆகணும்னு சொன்னேன். விடாமல் நான் விட மாட்டேன்பான்னேன். அதேமாதிரி நான் பெற்றுக்கொண்டேன், நானும் விடுதலை ஆகிறேன். கர்த்தருக்கு நன்றி, ஏசப்பாக்கு நன்றி. தேவனுக்கே மகிமை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து இந்த நம்ம சர்ச்சில் வந்துட்டு 21 நாள் உபவாச ஜெபம். இந்த உபவாச ஜெபத்தில் வந்துட்டு 3ஆவது நாள் வந்துட்டு நான் எடுத்து நடத்துறதா இருந்தது. நான் வந்து உபவாச ஜெபம் பண்ணும்போது நான் வேண்டிக்கினேன், எசப்பா எனக்கு வந்துட்டு ஆவியானவர் எனக்குள்ள வரணும், அந்த வரத்தை தாங்க எசப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் இடமில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேதத்தில் சொல்லியிருக்கிறீங்கப்பா. நான் வந்துட்டு ஜலத்தினால வந்துட்டு இப்போ ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஆனால் வந்துட்டு ஆவியானவர் எனக்குள்ள ஆவியினாலும் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு அன்னைக்கு நான் ஃபுல் ஃபாஸ்டிங் இருந்து நான் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஆனால் இன்னைக்கு வந்துட்டு நான் நினச்சிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருந்த ஆவியானவர் எனக்குள்ள வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு பாஸ்ட் அவங்க அங்கே தான் ஆராதனாவுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அப்படியே அக்னியா அப்படியே ஒரு இது வரைக்கும் நான் உணர்ந்ததே கிடையாது. அப்படியே அக்னியா ஃபயர் அப்படியே அந்த நெருப்பு என்னை சுற்றி சூழ்ந்துட்டு நான் போயிட்டு விழுந்திருக்கேன். எனக்கே தெரியாது என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாது. ஆவியானவர் எனக்குள்ள வந்திருக்காரு. அது ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி செலுத்துறேன். தேவன் அக்னியால் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. கையில் தட்டி தேவனை மகிமை செலுத்தலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். சாட்சி சொல்ல சீக்கிரமா வாங்க. கர்த்தரை மகிமைப்படுத்த நம்ம சாட்சி சொல்லுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஐயா இங்க ப்ரேயர் பண்ணின்னு இருக்கும்போது எனக்கு கொஞ்ச நாளாவே இந்த கட்ட விரல்ல சுறுசுறுன்னு குத்தம். ஆனா ஹாஸ்பிட்டல் போய் கூட ஆனால் அது சரியாகலை. நான் அதை பத்தி கேர் பண்ணிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 2 வருஷ காலமா வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, எல்லாருக்குமே தெரியும். நான் நல்லா தான் சாப்பிட்றேன், ஆனா இழைச்சிட்டே போறேன். எனக்குள்ளே வந்து ஐயா சொன்ன மாதிரி யாராவது ஏதாவது வச்சுட்டாங்களா அப்படின்னு நான் நினைச்சது உண்டு. இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ரொம்ப ஜுரம். ஆனால் உடனே 2 நாள் பொறுத்து உடனே சரியாயிடுச்சு. இருந்தாலும் வந்து ஏதோ வந்து என்னை சுற்றி ஏதோ இருக்குது அப்படின்றத நான் உணர்ந்தேன். அதை வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து ப்ரேயரில் அவர் சொன்னார். இப்போ வந்து கடவுளுடைய கிருபையினால நான் விடுதலையாக்கிட்டாரு, என்ன செய்வினை காட்டிலேருந்து விடுதலையாக்கிட்டாருன்ட்டு நான் வந்து ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு வந்து கோடான கோடி நன்றி. பிரைஸ் எல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வந்து சாப்பிட்டாலே வந்து நெஞ்சு மேலே இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஏப்பம் வரும், புளிப்பாக வந்து வாமிட் அது மாதிரி வரும். நான் வந்து எதனா சாப்பிட்டு தண்ணி குடித்தாலே வந்து ஏப்பமாக வரும். அது காலையில் சாப்பிட்டாலும் எனக்கு நைட்டு வரைக்குமே அது மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து பாஸ்டர் வந்து என் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணும்போது அது ஏப்பமே எனக்கு வரல, நின்றுடுச்சு. ஏசப்பாக்கு நன்றி. உற்சாகமா சீக்கிரம் வாங்க, நேரம் போயிட்டு இருக்குது. தேவனுக்கு மகிமை செல்ல கையில தட்டி மகிமை செலுத்தலாமா? ஆமென், 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 ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 2-3 வருஷமாகவே எனக்கு காலில் ஒரு புண்ணு இருக்கு. அது ஊசி அளவு தான் இருக்கும். அந்த புண்ணுக்கு வந்து எனக்கு பாஸ்டர் வந்து ஜெப எண்ணெய் மந்திரிச்சு கொடுத்தாங்க. அந்த இதை வந்து தடவிக்கிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ பூரணமாக குணமாயிடுச்சு. 2வது வந்து இப்போ ப்ரேயருக்கு வர்றதுக்கு கஷ்டப்பட்டேன். கால் நடக்க முடியல, நீ போகலான்ற மாதிரி ஒரு முடிவில் இருந்தேன். அப்புறம் வரக்கூடாதுன்ற எண்ணத்தில் இருக்கும்போது மீண்டும் நான் சர்ச்சுக்கு போய் தான் ஆகணுன்ட்டு வந்தேன். இங்கே வந்த பிறகு பாஸ்டர் ஐயாவே சொன்னாங்க இது மாதிரி மூட்டு வலி இருக்குன்னு சொல்லி. நான் பஸ்ஸிலேருந்து இறங்கும்போது தவறி கால் இதுவாகிடுச்சு, ஸ்லிப் ஆகிடுச்சு. அதனால் பாதிக்கப்பட்டிருந்தா இப்போ குணமாகி போச்சு. பூரண குணம்.